புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமாக கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. மாண்புமிகு தமிழ்நாட்டு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை மரியாதைக்குரிய சீமான் சந்தித்திருக்கிறார். அவர் நாகரிக சந்திப்பு அப்படியா? அப்படின்னு தான் சோசியல் மீடியாலேயே பேசிக்கிறாங்க. இப்போ பார்த்தீர்களா, அரசியல் நாகரிகத்தின் உச்சம், இப்படித்தான் அரசியல் தலைவர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு பல சண்டையெல்லாம் களத்துல தான் வந்து நேரில் பார்க்கும்போது அண்ணன் தம்பியா பழகணும், நாகரிகமாக இருக்கணும், மச்சான் நடந்துக்கணும். வெளியில வந்து அரசியல் நாகரிகத்தோடு நடந்துக்கணும். களத்துல போராளி, வெளியில வந்து அரசியல் நாகரிகம். ஓஹோ, இப்போ அடிப்படையில் போய் பேசி வந்திருக்காங்க. இப்படித்தான் பல பேரும் வந்து ரைட்டப்புகளை போட்டு புகழ் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுல சில கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்குது. அது நம்ம முதல்வரை நோக்கி கேட்க வேண்டிய பல கேள்விகள். ஏன்ப்பா அவரை கேட்குறீங்க? எனக்கு கேள்வி கேட்கறதுனா கூட அவரை சீமானை நோக்கி கேளுங்க, நியாயம் இருக்குது. அவரை நோக்கி என்ன கேள்வி கேட்க போறீங்க? நம்ம முதல்வர் தானே, நம்ம கேள்வி கேட்கிறோம். அப்படியா? நம்ம அதனால சில நியாயமான கேள்விகள் இருக்கு, அதனால நம்ம அவர்கிட்ட கேட்க போறோம். அதுதான் இந்த வீடியோ. என்ன தம்பி, முதல்வரெல்லாம் கேள்வி கேட்க போறாங்கிற? நீ அவ்வளவு பெரிய பத்திரிகையாளரா இல்லை அவ்வளவு பெரிய ஆளா? நீங்க அடிப்படையில பத்திரிகையாளர் கிடையாது. மனுஷன் பார்க்க போயிருக்கிறாப்புல ஒரு இதுவா என்னது, நேற்று அவங்க அண்ணன் மூக்கா முத்து இறந்து போயிட்டாப்புல. கலைஞரோட மூத்த பையன், அவரோட வாரிசு, மூத்த வாரிசு. அது போக முடியல, எங்க இது பண்ணிட்டு எங்க கல்லடிக்க போயிருப்பாப்புல, பொருட்டடிக்க போயிருப்பாப்புல, டைம் இல்லை. இப்போ துக்கம் விசாரிக்க அவங்க அண்ணன் இவர் வீட்டுக்கு, யார் வீட்டுக்கு, சிஎம் வீட்டுக்கு போறாப்புல. போய் நாகரிகமா துக்கம் விசாரிச்சுட்டு வராப்புல. இதுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? அடிப்படையில் நான் பத்திரிகையாளர் கிடையாது. ஓகேவா? ஒன்று, முதல்ல அவர் வந்து நம்ம நாட்டின் முதல்வர் இல்லையா? நம்ம அவர் சார்ந்த கூட்டணி ஆதரிச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பொதுமக்கள் சில கேள்விகளை கேட்பாங்க இல்லையா? நம்மகிட்டயும் கேட்பாங்க, ஏப்பா நீ இப்படிலாம் சொல்றியே, அங்கே ஒன்று நடக்குதுன்னு கேட்பாங்க. இப்போ நியாயமான கேள்வியை நம்ம அவர்கிட்ட நியாயமான ரீதியில நாகரிகமான முறையில் நம்ம அவர்கிட்ட முன்வைக்கிறா தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, கலைஞர்களுடைய மூத்த மகன் மூக்கா முத்து இறந்துட்டாரு, கேதம் கேட்க இவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்டா? கேதம் கேட்க போறவங்க கேத வீட்டுக்கு தானே போகணும். ஆமாப்பா, அவர் தானே என்ன அடுத்த அண்ணன், அவர் தானே. அப்படியா? மூத்தவர் தானே. மூக்கா முத்துக்கு அப்புறம் மூக்க ஸ்டாலின் தான். மூக்கா முத்துக்கு அப்புறம் இவரு மூக்கா அழகிரி இருக்காரு. அப்ப அவர் வீட்டுக்குள்ள போகணும். மூக்க அழகிரி வீட்டுக்கு ஏன் போகல? எப்படி இருக்கீங்க? நான் திரும்பி 6 வயசு வரேன். நீங்க தான் சொன்னீங்க கேதம் கேட்க போயிருக்காருன்னு இல்லையா? கேதம் விழுந்த வீட்டுல இருந்து நீ கேதம் கேட்க போகணும். அப்போ நீ மூக்கா முத்தவர்களோட வீட்டுக்கு போகணுமா இல்லையா? அவங்க வாரிசுகள் இருக்காங்களா இல்லையா? அந்த வீட்டுல ஒரு கௌரவியான ஒரு ஆளு இருக்காராப்ல. சரி, கௌரவியான ஆளுனா அப்ப மூக்கா அழகிரி அவர்கள் கௌரவியான ஆள் இல்லையா? நான் எப்படி சொல்றது? அப்ப ஏன் போகல? போகணும், மதுரையில இருக்கு, அங்க போக முடியாது. போகலாம், நேற்று முதல்ல இருந்தேன், போயிருக்கலாம். ஆனா அவர் இங்க இருந்தாரு. இது என்ன நியாயம்? நீ இல்ல, சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ மதுரையில் இருந்திருக்க. அப்ப அங்க இருந்து அழகிரி வீடு பக்கமா, சென்னையில இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் வீடு பக்கமா? சரி விடு, அழகிரியே கிளம்பி சென்னை வந்துட்டாரு அப்படின்னு நீ சொல்றன்னா, நீ நேரா மூத்தவர்ன்ற முறையில், ஏன்னா மூக்கா முத்து இறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல மூத்தவர் யாரு? அழகிரி அவர்கள் தானே. அப்ப நீ அங்க தானே போயிருக்கணும். எதுக்கு ஸ்டாலின் வீட்டுக்கு வேற? அங்க யாரும் போட்டோ எடுக்க மாட்டாங்களே, அங்க யாரும் பிரஸ் வர மாட்டாங்களே. அப்ப நீ கேதம் கேட்க போகல, அப்புறம் வேற எதுக்கு போனாங்க? அதை நான் பின்னாடி சொல்றேன். கேதம் கேட்க போகல, அதை முதல்ல நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. ஏன்னா இங்க நிறைய நெரேட்டிவ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க, சீமான் அவர்களுடைய தந்தை இறந்தப்போ முதல்வர் அவர்கள் ஃபோன் பண்ணி வருத்தப்படாதீங்க, ஓகே எனக்கு புரியுது அப்படின்னா அவருடைய துக்கத்தில் பங்கெடுத்துக்கிட்டாரு. கூடுதலாக அவர் இன்னொரு வார்த்தை பயன்படுத்தாருன்னா, வருத்தப்படாதீங்க நாங்கள்லாம் உங்களுக்கு இருக்கோம்ல அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, இதே சீமான் மேடை தோறும் வந்து திமுக எதிர்த்து பேசியிருக்காப்புல, வன்மத்தை கக்கியிருக்காப்புல, எதிர்த்து பேசாம கூட சொல்ல முடியாது, வக்கரம் கடிச்சு வச்சிருக்காப்புல. இவரு கலைஞர் குறித்து ரொம்பவும் கீழ்த்தரமா. அதெல்லாம் நாம சொல்லி அவங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை, ஏன்னா நாமளே பலமுறை எடுத்து போட்டிருக்கோம், நாமளே பேசியிருக்கோம், நம்மளை விட அதிகமா அவங்களுக்கு தெரியும். அப்படி இப்படிலாம் இருக்கிறப்ப கூட அவர் நாங்க இருக்கோம் அப்படின்னா அவரையும் ஒரு ஆளா சேர்த்து அவர் வந்து பேசினாரு. பாருங்க, இதுதான் நாகரிகம். அவர் இல்ல, 1 கோடி தொண்டர்கள். அது வந்து கூடுதலான விஷயம். இப்ப
அதே சீமான் இங்க அவருடைய அண்ணன் இறந்தப்ப அவருடைய துக்கத்துல பங்கெடுத்துக்கிறாரு அப்படின்ற சொல்றாங்க. அப்ப உண்மையிலுமே சீமான் பங்கெடுத்துக்கிறதா இருந்தா இன்னும் முத்தவர்கள் வீட்டுக்கு போகணும். இல்ல மூத்தவருங்கிற முறையில போய் சந்திச்சேன் அப்படின்னா முத்தவர்களுக்கு அப்புறம் வந்து அழகிரி தான் மூத்தவர், அப்ப அவர் வீட்டுக்கு போயிருக்கணும். இல்ல அவங்க வீட்டுல வேற யாருமே இல்லையா? ஏன் ஒரு பையன் இருக்கு, அப்படியே முத்தோட பையன் இருக்காருல்ல. இப்ப கரெக்டான கேக்குறேன். சரி, இப்ப அவர் வீடு அழகிரி இருக்கிறாரு, இவங்க கனிமொழி தோழர் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் இருக்காங்கப்பா குடும்பத்துல. நீ அவங்க எல்லாம் இருக்காங்க இல்ல, அதுல போய் ஏன் பாக்கல? ஏன் இவரை மட்டும் நீ போய் பாக்குற? ஏன் பாக்க? அப்ப நீ கேரம் கேட்க போகல. அப்ப இது நாகரிக ஒரு சிஎம்மா இருக்காரு, அவங்க வீட்லயே ஒரு முக்கியமான ஆளா இருக்கிறாப்புல. அதனால கனிமொழி தோழர் வந்து முக்கியமான ஆள் இல்லையா? என்னங்க பேச்சுது? ஏன் அவங்களும் கருதியான பணியில் தான் இருக்கிறாங்க. அவங்க திமுகவினுடைய மாநிலங்களவை கொறடா இல்ல, ஒரு தலைமையா முதலமைச்சரா ஒரு பவர் இருக்குல்ல. அப்ப நீ அதுக்காக போயிருக்கிற, கேரகக்கு நீ போகல, நீ உருட்டாத. இது ஒண்ணு. ரெண்டாவது, முழு போட்டோ வந்து இது ஆக்சுவலா கிராப்டு போட்டோ. முழு போட்டோ சந்தீப்பினுடைய ஒரு முழு போட்டோ ஒண்ணு இருக்குது. என்னது? இப்ப அதை போட்டு விடுங்க. எப்படி? ஆமா, யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியுதா இல்லையா? என்ன பேர் சிஞ்சாக்கள்லாம் இருக்குது. நான் என்ன கேட்கிறேன், தளபதிகள் இவ்வளவு நேரம் இல்ல. இப்ப நாகரிக அரசியல் இது முதல்ல வந்து ஒரு நாகரிகங்கிறது அவர் சந்திச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் நாகரிகத்தோட இருக்கிறவங்களுக்கு தான் நாகரிகத்தை வந்து நம்ம திருப்பி கொடுக்கணும். சரி, மரியாதைங்கிறது எதுவுமே ஒன் வேவா இருக்கக்கூடாது, டூ வேவா இருக்கணும். டூ வே. ஆமா, கொடுத்து வாங்குறது தான் சரியா இருக்கும். அதாவது நாகரிகம் தெரிஞ்சவங்களுக்கு தான் நாகரிகம் நடந்துக்கணும், சீமானுக்குலாம் நடந்து கூடாது. சரி, அதை விட்டு தள்ளுங்க. இப்ப இந்த போட்டோல இருக்காங்கல்ல, இப்ப இவங்க எல்லாம் யாரு? நான் நினைக்கிறேன் எந்த அடிப்படையில் இவங்க எல்லாம் வந்து சிஎம் சந்திக்க விடுறீங்க? எந்த அடிப்படையில் இவங்க எல்லாம் சிஎம் சந்திக்க விடுறீங்கன்னு கேக்குறேன் நான். எந்த அடிப்படையில் சந்திக்கிறீங்க? இவங்க அவனோட நல்ல கைகள், அதை ஏன் விடுறீங்கன்னு கேக்குறேன். நான் என்ன சொல்றேன், இவன் வந்து இந்த சப்ளை, அவன் வந்து அந்த சப்ளை, அதனால கூடவே இருந்தாதான் ஒரு மாதிரி சப்ளையா இருக்கும். அதனால கூட கூட்டு போறாப்ல. அவன் கூட்டு வருதுங்க, அவன் கண்டதையும் இழுத்துட்டு வருவான். அதையெல்லாம் நீங்க உள்ள விடலாமா? என்ன அப்படி சொல்ற? இல்ல என்னதான் தம்பி, அதெல்லாம் நான் என்ன கேக்குறேன், எதுக்கு இந்த மானகட்ட நாகரிகம் நமக்குன்னு கேக்குறேன். சாட்டை தருவன் மேடை தோறும் திமுக மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் எவ்வளவு ஆபாசமா வக்கரமா பேசிப்பா. இவங்களே பேசிருக்காங்கப்பா. ஒரு கலைஞரை வந்து கடைசி காலத்துல ஒரு நடிகையோட வந்து கம்பேர் பண்ணி பேசலையா? சாட்டை எவ்வளவு வக்கரமா அதை பேசிவிட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணி செருப்படி வாங்கினாங்க. அண்ணா அசிங்கமா திட்டி இருக்காங்க, பிச்சைக்கார பேசி பெரியார் இன்னமும் ராமசாமி, இன்னும் இவன் தான் கூப்பிடல, ராமசாமி தான் கூப்பிடல. வெளியில வந்து இந்த கூட்டு துட்டு வெளியில இருந்துட்டு அண்ணா தருவாங்களாம். இப்படிதான் தொடர்ந்து சாட்டையை பேசிக்கிட்டு இருக்கான். சரி, இதெல்லாம் அந்த அவனு தானே பேசுறான் சீமானு. நான் என்ன கேக்குறேன், சாட்டை சமீபத்துல ஒரு மேடையிலும் முழங்கி இருக்கிறான். அந்த முழக்கத்தை போய் கேளுங்க. எவ்வளவு ஒரு தேவடியா முண்ட நிக்கித்தான் ஒருத்தி, எவ்வளோ ஒருத்தி கோயிலுக்கு வர்றா, ஆத்தாளோட கோயிலுக்கு வர்றா வந்தவ. இது மட்டுமா? மேடைகளோட எல்லா ஸ்பீச்சுமே நீங்க எடுத்து கம்பைல் பண்ணி பாத்தீங்கன்னா ஆஃப் மேடை ஆன் மேடை ரெண்டுமே ஒரே போலதான் இருக்கும். ஆமா, அப்படிதான். ஏன்னா அதாவது அப்படி இருப்பாரு எப்போதுமே. மேடையில் ஒரு பேச்சு, கீழே ஒரு பேச்சுலாம் கிடையாது. எப்பவுமே ஒரே ஆன் மேடை ஆஃப் மேடை எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதே ஆளு இன்னொரு ஒன்று பண்ணியிருக்கான். இவன் இந்த சாட்டைங்கிற சேனலை வளர்த்து எடுத்தது முதல்வர் போல வந்து லுக்கை பண்ணி 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 அவரை ட்ரால் பண்ணி தான் அவன் ஆள் சேர்த்தது. இன்னொன்று பாருங்களேன். ஆக நாங்கள் மோடிக்கு பயப்பட மாட்டோம், ஈடுக்கு பயப்பட மாட்டோம், அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு போயிட்டு கையை குலுக்கி நிற்கிறீங்க. இப்படி மேடை தோறும் முதல்வர் அவர்களை இமிட்டேட் பண்ணி, வீடியோ தோறும் முதல்வர் அவர்களை வந்து இமிட்டேட் பண்ணி அவரை ட்ரால் பண்ணி தான் இவன் இதானது. மேடை நாகரிகமோ அரசியல் நாகரிகமோ கிஞ்சிட்டும் இல்லாத ஒரு ஜந்து, ஒரு ஜென்மம் தான். மனித நாகரிகமே கிடையாது. அதனால நான் ஜந்துன்னு சொன்னேன், அதனால தான் நான் ஜந்துன்ட்டேன். அப்படியேற்பட்ட ஆள் தான் இவன். இவன்லாம் எந்த அடிப்படையில் உள்ள விடுறீங்க? முதல்ல எதுக்கு வேணா முதல்வரை சந்திக்கணும்? இவனுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு எதுக்கு வந்து நாகரிக அரசியல்? சரி, இன்னொருத்தனை கூட கூப்பிட்டு போயிருக்கிறான், அந்த தேவேந்திரன் என்கின்ற தேவாவா, அந்த தேவா வந்து பக்கத்துலேயே கொண்டிருக்கிறான். அந்த குரூப்லயே பாக்கியராசனை ஒருத்தர் வேணா வந்து ஒரு கணக்குல சேர்த்துக்கலாம். அவனுக்கு மட்டும் நீ செலவு கொடுக்குற, காசு வாங்கிட்டியா? பாக்கியராசன் குடியில கட்சிக்கு கொடுத்தவன் வந்து ஒரு இது இல்லையா? அப்படி அந்த வகையில சொல்றான். இல்ல, நான் என்ன சொல்றேன், ஆரம்பத்துல இருந்தே அவங்க பெரியப்பாவா மாமாவா தெரியல. இவருண்ணா யாரு? அவரை போய் தெரியலங்கிறீங்க. சொன்னாங்க, பேர்லாம் தெரியல. கட்சி மூத்தவர்னு அவரு
அதான் தடா சந்திரசேகர் அவர் சட்டத்தரணி மருமகன் மூத்தவரோட சொந்தக்காரங்கிற அடிப்படையில கட்சியில ஆரம்பத்துல இருக்கான்ற அடிப்படையில அவனை நீங்க உள்ள விடுங்க, ஒரு லாஜிக். ஏன்னா ஒரு முதல்வரத்தை சந்திக்க வர்றாரு, ஒரு கட்சி தலைவர்னா கூட 2 அல்லகை வச்சுக்குங்க. ஆனா அது அவனுக்கு ஒரு நாகரிகம் இருக்கணும்ல. பாக்யராஜ் மேல கேஸ் இருந்த மாதிரி நமக்கு தெரியல. இவங்க 2 பேர் மேல கேஸ் இருக்குது, அக்யூஸ்டுங்க பூரா மேல அக்யூஸ்டுங்க. தேவா என்ற தேவேந்திரன் மேல எல்லா செக்ஷன்லயும் வழக்கு இருக்குங்கிறாங்க. அது இன்னும் என்னென்ன செக்ஷன் சீட்டிங் அது இதுன்னு நிறைய இருக்குன்றாங்க. கூடலாம் ஒரு கட்ட பஞ்சாயத்து பார்ட்டி வேற. நம்ம சமீபத்துல கூட ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, அது கேளுங்க. ஆனா அந்த லேண்ட் பிரச்சனைக்கு ஒரு வார்த்தை சொல்லி விடுங்க, நான் தேவான என்கிட்ட சொன்னாதான் ஒரு அடுத்த மூமெண்ட் பண்ணுவாங்க. அப்படியே ஹோல்ட் ஆகிருக்கு அந்த பிரச்சனை. என்ன சொல்கிறேன் அண்ணா, தேவானண்ணா அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நான் தேவான்கிட்ட பேசினேன், சொன்னார்னா காலையில் நான் போயிடுவேன். 2வது தேவாண்ணன் 20% கமிஷன் கொடு அப்படின்னு சொல்லி என் முன்னாடி பேசினார். அவ்வளோலாம் இது பண்ண முடியாது, அதனால் அதையும் கொஞ்சம் பேசி விட்ருங்கண்ணா. ஒரு 10% நம்ம கொடுப்போம் அவருக்கு. அதை மட்டும் கமிஷன் டீலிங்க நேரடியாக சீமான்ட்ட, அதுவும் இவர் 20% தொழில் பார்க்கலாம், தொழிலில் கமிஷனாக இருக்கும். இது என்ன கமிஷன் யாரு வேண்டா? தொழிலில் கமிஷன் பார்க்கறதுக்கு அதிகாரிகளை பேச விட சொல்லுங்கன்னே சொல்கிறான். அது என்ன தொழில்? அது என்ன தொழில் எனக்கு தெரில. சரி, அப்படி தொழிலாக இருந்ததுன்னா அது மேடைக்கு பட்டவர்த்தனமாக சொல்லிட வேண்டியதானே. ஆடியோக்கெல்லாம் ரிலீஸ் ஆனப்போ இவர் பிசுறு ஆடியோ நான் தான் பேசினேன், அவர் எல்லா ஆடியோவும் நான் தான் பேசினேன்னு டாப்ல. ஆமாம், இப்படி ஒரு பிஸ்னஸ் என் தம்பி தேவா பண்ணுறான், நான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம்ல மேடையில். ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? இதை சொன்ன ஒரு பிசுரை நான் தான் சொன்னேன்னு சொன்னவர், அதையும் சொல்லலாம்ல. அப்போ இது வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பார்ட்டி. அதுவும் இல்லாமல் தேவா யார் தெரியுமில, 10 வருஷமா சசிகலா கூட அசிஸ்டண்டா பிஏவா அல்லக்கையா சுத்திட்டு இருந்த பீஸ் இது. அவங்க அசிஸ்டண்டா? ஆமா, மணல் மாஃபியா, இந்த கல்குவாரி மாஃபியா போன்ற ஆட்கள்கிட்ட கட்டிங் பேசி வாங்கி கொடுக்குற ஆள்னு ஒரு புகார் வேற இருக்குது. இப்பேற்பட்ட ஆளை சீமான் கூட வச்சுக்கிறான். இவரை நீங்க வந்து முதல்வர் பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறீங்கன்னா நாளைக்கு ஏதோ ஒரு வழக்குல இந்த போட்டோவை கட்டி பாரு முதல்வரோட உட்காந்துருக்கணும் அப்படி எப்படி காவல்துறையோ இன்னும் பிறரோ எப்படி வந்து அவன் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க? இது வரைக்கும் எடுக்காம இருக்குது, அதான் காரணமும் இருக்கு. என்னன்னு தெரியல. ஏன்னா இவனுக்கு ஒரு அதிமுக பின்புலம் இருக்குது. அப்ப அதனால இவ்வளவு காலம் அவன் தப்பிச்சுட்டு வந்திருக்கலாம். இப்ப கூடுதலா நீங்க முதல்வர் பாக்குறதுக்கு இவன் இழுத்துட்டு வரான் அப்படின்னா நீங்க அவனி உள்ள விடுறீங்கன்னா இன்னும் இந்த போட்டோ வச்சு எவ்வளவு சம்பாதிக்க போறோம் அப்படிங்கிறது நமக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கட்சிக்கு தேவையா? இப்போ இந்த மாதிரியான அவப்பேர் தேவையா? ஏற்கனவே ஈசிஆர்ல அப்படிதான் திமுகவோட கொடியை வந்து காரில் கட்டிட்டு அதிமுக கார பசங்க வேணும்னே அதை பண்ணானுங்க. திமுக மேலே பழி விட்டோம்னா அப்புறம் அதை கண்டுபிடிச்சோன்னா இவங்க பூரா அதிமுகன்னு எக்ஸ்போஸ் ஆனாங்க. இப்போ அதே போல் இவன் நாம் தமிழரில் சுற்றிக்கிட்டு முதல்வரோட உட்காந்து எடுத்த ஃபோட்டோ காட்டி எவன்டையா கட்ட பஞ்சாயத்து போட்டான்னா யாருக்கு என்ன தெரியும்? யாருக்கு கெட்ட பேர்? ஏற்கனவே இந்த லூசு பைய தான் பக்கத்தில் உட்காந்து சாட்டை துறைமுக இந்த லூசு பைய அண்ணா பல்கலைக்கழக வழக்குல அந்த ஞானசேகரன் வந்து முதல் கூட இருந்தான்னு சொல்லி எவ்வளவு பஞ்சாயத்து பண்ணாங்க. நாளைக்கு அதுக்கு நெகட்டிவா இருந்ததுனால நெகட்டிவ் ஆகி போச்சு. இந்த போட்டோ வச்சு நீ பாசிட்டிவா சம்பாதிக்க மாட்டேன்னு நிச்சயம் இவன் கண்டிப்பா செய்யக்கூடிய நபர்கள் தான். அதனால நாகரிக அரசியல் வேணும். ஆனா அந்த நாகரிகம் இருக்கிறவங்கள்ட்ட அதை நீங்க காட்டுங்க. இவங்கள்ட்ட எல்லாம் நீங்க நாகரிக அரசியல்ங்கிற பேர்ல காட்டிட்டு இருந்தீங்கன்னா இந்த உட்கார்ந்துருக்கான்ல இந்த புயலும் அந்த புயலும் கலைஞரை பத்தி என்ன பாட்டு பண்ணாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? எத்தனை தடவை நாங்க தொண்டை தண்ணியை கத்த வீடியோ போட்டிருக்கோம், எவ்வளவு கத்திருக்கிறோம். அந்த வார்த்தை யூஸ் பண்ண கூடாதுன்னா அடுத்த நாள் அதே பாடுறான், நான் அப்படிதான் பாடுவேங்கிறான். அவரே இப்படி ஆளாங்கிறான், என் மேல கேஸ் போடுங்கிறான். நீங்க கேஸே போடல, அவனுக்கு பாஸ் கொடுத்துருக்கீங்க பார்க்க வர்றது. இதெல்லாம் நியாயமா? நாகரிகம் தேவையா? கலைஞரை பத்தி சாட்டு திரும்ப எவ்வளவு பேசிருக்கான் தெரியுமா? இவரை பத்தி படிக்க தெரியாது, எவ்வளவு விஷயம் பேசியிருக்கான், தப்பா பேசியிருக்கான் ஸ்டாலினை பத்தி. அப்ப இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிவிட்டு இவங்க ஏன் போய் பாக்குறாங்க, ஏன் செய்யறாங்க அப்படின்னா, விஜயலட்சுமி அவர்களோட வழக்கு இருக்குல்ல, அது சுப்ரீம் கோர்ட்ல இருக்குல்ல, அது இன்னைக்கு தான் ஹியரிங். ஓஹோ, அது அரசு தரப்புன்னு ஒன்று போகணுமா இல்லையா? அவங்க வந்து எதையாவது ஸ்ட்ராங்கான வாதத்தை வச்சாங்கன்னா அண்ணனை கொண்டு போய் எங்கேயாவது வைப்பாங்களா இல்லையா? அதற்கு பயந்து போய் தான் அது பயந்து போய் என்ன ஸ்டாலின் வாதாட போறாரு. அதுக்கு ஸ்டாலின் லாயரா போறாரு. ஸ்டாலின் லாயரா போக மாட்டாரு. ஸ்டாலினுடைய அரசு தானே லாயரா போய் அங்க அரசு தரப்புல வாதாடும். அதுக்கு என்ன ஐயா எப்படியாவது காப்பாற்றி விடுங்கயான்னு மண்டியிடாத மனம் மண்டியிட்டது, வீழ்ந்து விடாத வீரம் வீழ்ந்து விட்டது. அப்படி மண்டியிட ஆளாமா? ஏன் ஏற்கனவே மண்டிட்டது ஞாபகம் இல்லையா? என்னது எப்ப? இது திராவிடங்கிறது அது வந்து பங்காளி சண்டை அப்படின்னால அது என்ன
அது வந்து திமுக ஆட்கள்கிட்ட ஏதோ ஒரு பேரத்தின் அடிப்படையில் தானே பேசியிருக்குமா? அது திரும்பவும் சொல்றேன், இதே சந்தேகம் தான். நம்ம வாங்கன்னு போட்டு அடிச்சுட்டு கிடக்குறோம், அடிச்சுட்டு கிடக்குறோம். ஆனா அங்க எல்லா டீலிங்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அவனுக்கு வீடு வாங்கி கொடுக்குறது, அவனுக்கு மாசம் மாசம் பணம் கொடுக்குறது, அந்த அண்ணன் கொடுத்தாரு, இந்த பெரியப்பா கொடுத்தாரு, அந்த மாமா கொடுத்தாருங்கிறான். இல்ல ஏன்னா யோசிச்சு பாருங்க, நான் ஏன் வந்து பேரம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினா, இவன் திராவிடம் தான் தமிழினத்தின் வந்து ஆகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறான். பெரியார் அவர்கள் வந்து இல்லாத பொருளாத வார்த்தையெல்லாம் சொல்றான், அவர் மீது அவதூறு பொய் எல்லாத்தையும் கட்டுறான். அப்ப இப்பேற்பட்ட திராவிடம் எப்படி உனக்கு பங்காளி ஆவா? அப்பயே பங்காளி சண்டைன்னு யார் சொல்றான்? பங்காளி ஆவா எப்ப தெரியுமா? எப்ப பங்கு வந்ததுன்னா பங்காளி ஆயிடுவான். கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது பங்காளி ஆயிடுவான். அப்ப இவனுக்கு பிரச்சனைன்னு வர்றப்ப, இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வர்றப்ப திராவிடம் பங்காளி ஆகுது, முதல்வரை சந்திக்கிறது நாகரிகமாகுது. இப்ப இதெல்லாம் ஏன் மாறுதுன்னா, கோர்ட்ல அரசு வழக்கறிஞர் போவாங்க, வழக்கறிஞர் போறப்ப மிச்சர் கையில கொடுத்துடணும், ஏதாவது ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுவதற்காக தான் போயிருக்கிறான். ஆனால் இதையும் பார்த்துக்கிட்டு இது நாகரிக அரசியல் தான். சீமான் காலில் விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டுச்சா? ஒட்டுலையே. ஒரு மனுஷன் துக்க விவசாயிக்க போறதுக்கு முன்னாடி இவ்வளவு பொருள் பேசுறீங்க, ஏடா இதெல்லாம் நியாயம்? அதெல்லாம் நான் திரும்பி கேட்கறேன், கேத வீட்டுக்கு போனா கேத வீட்டுக்கு போகணும். நீ கேத கேட்கறதுக்கு எதுக்கு இங்கே வேற கிராதகம்? ஆமா, இவரு ஜெகதீச பாண்டியன் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, அண்ணன் வந்து காலில் விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டல. ஏன் தெரியுமா? முதல்ல ரூம் ஃபுல்லா கார்பெட்டு. புரியல. முதல்ல ரூம் ஃபுல்லா கார்பெட் அடிச்சிருந்தாங்களாம். அதனால மீசையில மண்ணு படாது. மண் எப்படி இருக்கும் கார்பெட்ல அப்படின்னு ஜெகதீச பாண்டியன் 30-35 வருஷம் கூட ஜெகதீச பாண்டியன் கண்டுபிடிச்சு சொல்றாரு. இந்த ரீசன் தான். இல்ல இன்னும் எங்க அண்ணன் வந்து விஜயலட்சுமி கேஸுக்காக போகல அப்படின்னு நம்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா, நான் என்ன கேட்கறேன், இதுவே புதுசா இருக்கப்பா. இவ்வளவு நாள் பேசிவிட்டு அது நம்ம கூடுதலா என்னன்னா, போன முறை வந்து விஜயலட்சுமி அவர்கள் தரப்புல வழக்கறிஞர் இல்ல, இந்த முறை கூடுதல் பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு விஜயலட்சுமி தரப்புல வழக்கறிஞர் ஒருத்தர் ஜட்டின்னு நினைக்கிற ஒரு பேரு, அவர் ஆஜராக வேற போறாராம். அந்த தகவல்லாம் வேற ரிலீஸ் ஆயிருக்கு. அவர் தானே போய் பார்க்கணும், இவரை பார்க்க வந்தாரு. அவரை பார்க்க முடியாங்கிறதுனால இவர்கிட்ட சொல்லி நீங்களாவது கொஞ்சம் சாஃப்டா ஏதாவது டீல் பண்ணுங்க அப்படின்னு கேட்க வந்திருக்கான். வேற ஒன்றும் கிடையாது. சரி, நான் என்ன சொல்றேன், திரும்பி சீமான் வந்து அவன் எப்போ நாய் வாழ நிமித்த முடியாதுங்கிற கதை தான். அதை கூட நிமித்த முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா வெளியில வந்துட்டு கூட பிரஸ் மீட் கொடுக்குறப்பையும் அவ்வளவு அபத்தமா பேசிட்டு இருக்கிறான். என்ன பேசிருக்கான்? அரசு கொடுக்குற எல்லா நலத்திட்டங்களை பற்றியும் தப்பான தகவல்களை சொல்றது, தரவுகளை பேசுறது. கூடுதலா இன்னொன்று சொல்லியிருக்கான் பாருங்க, தாத்தா காமராஜர் இருந்திருக்கு அதிகமாக அழுதது அண்ணாதுரைம்பாங்க. தாத்தா காமராஜர் இருந்திருக்கு அதிகமாக அழுதது அண்ணாதுரைம்பாங்க. தாத்தா காமராஜர் இருந்திருக்கு அதிகமாக அழுதது அண்ணாதுரைம்பாங்க. பார்த்தீங்களா என்ன பேசிட்டு இருக்கான் பாருங்க. என்ன காமராஜர் செத்தப்ப அண்ணா எப்படி அழுதாருன்னு கேட்டு வச்சிருக்காப்ல. இதுல ஏதாவது லாஜிக் இருக்குதா? அவர் எப்ப இறந்தாரு, இவர் எப்ப இறந்தாரு? அது முன்ன ஒரு வார்த்தையில மாறுறதாண்டா. இந்த பட்டிச்சனிய வாப்பிய கடை அப்படின்னு வார்த்தை மாறுறது இல்லையா? அது மாதிரி ஏதோ இவருக்கு காமராஜர் இருக்க வேண்டிய இடத்துல அண்ணா இருக்கிறது காமராஜரையும் போட்டு ஒரு டங்கு ஸ்லிப்ல ஏதோ பேசி விட்டாப்ல. டங்கு ஸ்லிப்பானா? இப்ப நீங்க சொல்ற வார்த்தை மாறலாம், சம்பவம் எப்படி மாறும், வரலாறு எப்படி மாறும்? இதுல ஏதாவது லாஜிக் இருக்குதா? ஒரு பதட்டத்துல முதல்வரை பார்த்துட்டு வந்த ஒரு குசி இருக்கும்ல, என்னதான் சின்ன போய் தானே காப்பாற்றி விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு சின்ன போய் தானடா முதல்வர்னா ஒரு குசியா இருப்பான். நம்ம தான் ஆக முடியல, ஒரு முதல்வரை பார்த்துட்டு வந்துருக்கிறோம், ஒரு குசியா இருப்போம் அப்படின்னா அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வார்த்தை மாறி இருக்கும். இல்லை, எனக்கு இப்பயுமே ஒப்பு இல்லை. இருந்தாலும் நீங்க ஒரு மூத்தவர், நீங்க இதை சொல்றீங்கன்னா நான் அவனை விடுறேன். இந்த விஷயத்தை விட்டு சில பேர் வார்த்தையை மாற்றி. சரி, நான் தான் சொல்றேன், விட்டு ஒழிங்கன்ட்டு. சரி, இதை விட்டு ஒழிங்க. இன்னொரு விஷயம் ஒன்று பேசியிருக்கான், இன்னும் அதை கேளு. அமெரிக்கா போகும்போது நிக்சனை சந்திக்க பேரறிஞர் அண்ணா விரும்புகிறாங்க. நிக்சன் அனுமதி தரலை. நிக்சன் இந்தியா வரும்போது தாத்தாவை சந்திக்க விரும்புகிறாங்க, காமராஜரை. நம்ம அண்ணாத்துறையை சந்திக்காத நிக்சனை நாம் எதுக்கு சந்திக்கணுன்றப்பல. இப்போ இதெல்லாம் தான் ஒரு அது ஒன்றும் அந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும். அதை போய் பேசிருக்க வேண்டியது. என்னது இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன எனக்கு ஒன்றும் தெரியல. இது அமெரிக்கா மட்டும் இருக்கு, எனக்கு தெரியாது. இதெல்லாம் இங்கே அண்ணா காமராஜர் இதுக்கு என்ன மாறிச்சுன்னு சொல்லுங்க. தெரியல எனக்கு என்ன சொல்ல வராமல. ஆக்சுவலா என்னன்னா, அண்ணா இறந்தது வந்து 1969 இல்லையா? காமராஜர் இறந்தது 1975. காமராஜருக்கு முன்னாடி அண்ணா இறந்துட்டாரு. சரி, இல்லையா? போன மேட்ரு இந்த மேட்ரு என்ன? இல்ல நான் என்ன சொல்றேன், ஏன்னா
செத்து போன அண்ணா வந்து எப்படி அதை அவருக்கு அப்புறம் செத்த காமராஜருக்கு எழுதிருப்பாரு. அது எப்படி யாருக்குமே தெரியாது, உங்க கனவுல மட்டும் இந்த எழுதாரா? இப்படியே போலான்னு வச்சுங்க. இதே மாதிரி சொல்லிட்டு போனோம்னா ஜெயலலிதா சாவுக்கு அதிகமா அழுது யாரு தெரியுமாங்க? எம்ஜிஆர் தாங்க. கலைஞர் சாவுக்கு அதிகமா அழுது யாரு தெரியுமா? பெரியார் தாங்க. பெரியார் போயிட்டே இருக்காங்க. அந்த கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மேட்ரு தான். இப்ப இந்த நிக்சன் மேட்ரு, அந்த நிக்சன்கிறவர் யார் அப்படின்னா அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கு. நமக்கும் தெரியாது, நம்ம மட்டும் என்ன அப்படியே உலக வரலாற்றுல கரைச்சி குடிச்சிட்டு உட்காந்துருக்கோமா, நமக்கு அப்படி தெரியாது. ஏன்னா தெரிஞ்ச கூட்டம்னு சொன்னப்போ கேட்டுக்கிறது தான். நம்ம இவர் விஜயசங்கர் தோழர் இருக்காருல்ல, அவரை பற்றி ஒரு நீண்ட பதிவு ஒன்று ஃபேஸ்புக்ல போட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு தான் நானும் பேச போறேன். அந்த போஸ்ட்ல தோழர் என்ன சொல்றாருன்னா, இப்ப பிராது என்ன நிக்சனை வந்து அண்ணா சந்திக்கணும்னு கேட்குறாரு. எப்போ கேட்குறாரு? அமெரிக்காவுக்கு போகிறப்ப கேட்குறாரு. அப்போ வந்து அவர் சந்திக்க மறுக்கிறாரு. அதனால நிக்சன் இங்க வரும்போது காமராஜா பார்க்கணும்னு சொல்லும் போது அண்ணாவை பார்க்க முடியாத அந்த நிக்சனை நான் எதுக்குடா பார்க்கணும் பஞ்சடிக்கிறாப்புல கேட்கும்போது இதான் பிரச்சனை. நல்லா இருக்கு. இப்போ இதை அப்படியே கட் பண்ணி ஃபயரை போட்டு காமராஜர் வந்து ஏஐல இப்படி நடந்து வர மாதிரி போட்டா நல்லா இருக்கா? அப்படியே இது தேவையான போய் வேலையை பாருன்னு அப்படின்ட்டு இதுக்காக மட்டுமே தான் சீமான் வந்து அரசியல் பேசிட்டு இருக்கிறான். ஒரு சிறு செய்தி சொல்றேன், சொல்லுங்க. இது கொஞ்சம் சொன்னது இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்குது சமூகத்துல. ஆனா அந்த செய்தி வந்து பொய் செய்தி. அதே செய்தியை கூட பேசுறான், திரும்பி பேசுறான். அதான் விஜயசங்கர் வாட்ஸ்அப் இதுதான் வாட்ஸ்அப் வதந்திங்கிறது. ஆமா. இப்ப அண்ணா வந்து அமெரிக்காவுக்கு போறது எப்பன்னா 1968 எப்பனா ஏப்ரல் மே சமயத்துல போறாராம். அதுக்கப்புறம் அண்ணா அதே வருஷத்துல இன்னொரு முறை அமெரிக்கா போறாரு. எதுக்காகனா அவருடைய ட்ரீட்மெண்ட்காக போறாரு. இப்போ உப குடியரசுத் தலைவராக வைஸ் பிரசிடென்ட்டா நிக்சன் இருந்திருக்கிறார் அமெரிக்காவுக்கு. அப்ப அவர் இந்தியாவுக்கு எப்போ வராருன்னா 1953. ஆமா, 1953. அப்ப இங்க யாரு சீஃப் மினிஸ்டர்? அப்ப இங்க வந்து யாருன்னா நம்ம ராஜகோபாலா. ஆமா, அவருடைய வைஸ் பிரசிடென்ட்டா அவருடைய இந்திய பயணம் ஆரம்பிக்கிறது சென்னையில தான் ஆரம்பிக்குதான். ஆரம்பிக்கும் போது ராஜகோபால வந்து மீட் பண்றாருல, ஒரு 90 நிமிஷம் வந்து மீட் பண்ணியிருக்கிறதா சொல்றாரு. அது வந்து அப்போதைய ஹிந்துல வந்து ரிப்போர்ட் ஆயிருக்குது. இப்போ அவங்க பேசும்போது ஃபுல் ஸ்கிரீன்ல வரும். இது விஜயசங்கர் தோழர் தான் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அவரு ராஜகோபாலை மட்டும்தான் மீட் பண்ணியிருக்கிறாரு. வேற வந்து யாரையும் மீட் பண்ணல. யார அப்ப வந்து ஒரு முக்கிய தலைவர் காமராஜர், அவ்வளவுதான் முக்கிய தலைவர். அவர் வந்து அரசு முறையா மீட் பண்ணது வந்து ராஜகோபாலை மட்டும்தான், வேற யாரையும் மீட் பண்ணல. இப்ப அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் 1969 ஜூலை 31 அதே நிக்சன் இந்தியாவுக்கு திரும்பி வர்றாரு. ஆனா இப்போ வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவா வராரு. இப்போ 69 யாரை மீட் பண்றாருன்னா வெறும் ஒரு 23 நிமிஷம் தான் அவர் டெல்லியிலேயே இருக்காரு. டெல்லியில அப்ப யாரை மீட் பண்றாருன்னா அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களை மீட் பண்றாரு. அப்பையும் காமராஜரை மீட் பண்ணல. ஆனா வேற ஒருத்தர் மீட் பண்ணிருக்காரு. யாருன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹிதயத்துல்லா, அவரை மீட் பண்ணிருக்காரு. இவங்க 2 பேர்த்து தான் ஒரு மீட்டே பண்ணிருக்காரு. அது 23 நிமிஷங்கள் தான். இப்ப இதுலயே காமராஜர் அவர்கள் இல்ல. ஏன்னா அவர் வந்ததே 2 டைம்ஸ். இதுல காமராஜர் எங்க வந்தாரு? மொத்த சீனரியில காமராஜர் எங்க இருக்கிறாரு? அப்ப அண்ணா போய் அங்க பாக்கணும்னு சொன்னது அவர் 68 போயிருக்கிறாரு. 68 இவரா இருந்தாரு. அப்ப அது ஒட்டுமொத்த கதையும் ஒரு ஓலா கேப். இப்ப நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதை கேட்கும் போது வாட்ஸ்அப் ஃபார்வர்டா நல்லா இருக்கா? அப்படியே காமராஜர் ஒரு மீட்டர் கிடைக்குது, ஒரு இது கிடைக்குது. அவ்வளவுதான் இவருடைய மேடை பேச்சுகள் பூரா. ஏன்னா இவருக்கு சுத்தமா வரலாறு தெரியாது. ஏன் சொல்றோம்னா காமராஜர் தெரியுமா அவருக்கு? அதுவும் தெரியாது. கணிதம் தெரியுமா, தமிழ் தெரியுமா, அது முண்டாளத்துக்கு எதுவுமே தெரியாது. காமராஜர் இறந்தப்ப அவருடைய இறுதி சடங்குல 2 நாட்கள் இருந்து மழையில கொட்டு மழையிலையும் வந்து பண்ணது யாருன்னா கலைஞர். அப்ப இந்த வரலாறு அவனுக்கு தெரிஞ்சிருந்தா கூட காமராஜர் இறந்தப்ப அண்ணா அழுதார் அப்படின்னு சொல்லுவானா? அதாவது இந்த இடத்துல கூட அண்ணாவுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்காம, கலைஞருக்கு கிரெடிட் கொடுக்காம அதையும் கொண்டு அண்ணாவுக்கு கொடுக்கலாம். கலைஞருக்கு ஒரு கிரெடிட் கூட கொடுத்துடக்கூடாது. ஏன்னா வரலாறு தெரிஞ்சிருந்ததுன்னா அப்ப அண்ணா இறந்துட்டாரு, அண்ணா இறந்ததுனாலதான் கலைஞர் அந்த இடத்துல இருந்து அந்த பொறுப்பை செய்யறாரு அப்படிங்கிற அறிவு இவனுக்கு வந்திருக்கும். ஏன்னா அண்ணா உயிரோடு இருந்தாருன்னா அந்த வேலையை அண்ணா செஞ்சிருக்க மாட்டாரா? எது கலைஞர் செய்யப்படுறாரு? என்ன எடுத்துட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, ரொம்ப இவனுக்கு வரலாறு ரகசியமா. இவனுக்கு தமிழ்நாட்டு வரலாறும் தெரியாது, உலக வரலாறும் தெரியாது. சொல்றது பூரா வாட்ஸ்அப் மெசேஜ் தான். அதுக்காக மட்டுமே வண்டி ஓட்டிக்கிட்டு வயிறை வளர்த்துக்கிட்டு இருக்காப்புல. அதனால இனிமேலும் வந்து இப்படியான ஆட்கள் கூட மீட் பண்ணணுமா, அப்படி ஒரு நாகரிக அரசியலை மெயின்டைன் பண்ணணுமா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்க.